வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி அப்படின்ட்டு நம் மாநில முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்துட்டாரு. அதே போல் கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி வருமா? கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்ட உள்ள பல்வேறு கடன் தள்ளுபடிகள் குறித்த அறிவிப்புகள் விளக்குகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய பயிர் கடன்கள், மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், மாணவர்களின் கல்வி கடன்கள் ரத்து செய்வது தொடர்பான வாக்குறுதிகள் மற்றும் தகுதிகள் இதில் விவாதிக்கப்பட்டிருக்கு. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி என்றும், தகுதியுள்ள பயனாளிகளுடைய பட்டியலை தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் இந்த காணொளி தெரிகிறது. நீங்கள் தங்கள் ஆதார் மற்றும் வங்கி ஆவணங்களை சரியாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுவதோடு, இந்த அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் மூலம் கிராமப்புற பொருளாதார சுமையை குறைப்பதே முதன்மையான நோக்கங்களில் கருதப்படுதுங்க. இந்த வங்கிகளில் நிலவும் மக்கள் கூட்டம் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து தொகுப்புகள் விளக்குகிறது. தமிழ்நாடு அரசின் கடன் தள்ளுபடி திட்டம், விவசாயம், கல்வி, மகளிர் கடன்களுக்கான தள்ளுபடியுடைய அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க? எந்தெந்த கடனுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, விவசாய கடன், கூட்டுறவு கடன், கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கடன் தள்ளுபடி பயன்படுவார்கள். பயனாளிகளுடைய தேர்வு நடைபெறுகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் தரவுகள் மற்றும் கள ஆய்வுக்கான ஆயத்த பணிகள் அதுக்கு கிடைக்கும். அறிவிப்பு நிலுவையில் உள்ளது. நகைக்கடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அஃபிஷியலான டிக்ளேர் பண்ணலை அப்படின்றதுனால லேட் ஆகும். முக்கியமாக கடன் தள்ளுபடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வங்கிகளோட வகைகள், கூட்டுறவு வங்கிகள், அனைத்து பொதுத்துறை வங்கிகளிலுமே இந்த தள்ளுபடி கிடைக்கும். கூட்டுறவு வங்கிகளில், மகளிர் சுய உதவி குழுக்களில் தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடி வரம்பு விவசாய கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில அளவையை பொறுத்து 5 ஏக்கருக்குள்ளாக நில அளவை இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் வங்கிகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அனைத்து வங்கிகள் 100% தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. நிலுவையில் உள்ள தகுதியான முழு கடன்களும் வழங்கப்படும். பிப்ரவரி 2025 வரை பெறப்பட்ட கடன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மாணவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில் இயங்கி வர வேண்டும் என ஆதரித்துள்ளார். இந்த தகவல் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. இதில் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த விவசாய கடனுடைய அளவீட்டு முறைகள் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கருக்குள்ளாக 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலேனா 50% தள்ளுபடி. பிப்ரவரி 2025 வாங்கப்பட்ட அனைத்து விவசாய கடன்களும் இதில் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி கடன் மாணவர்களுக்கான ஒரு முழுமையான தேர்வு. அரசு, பொதுத்துறை அனைத்து வங்கிகளிலுமே பெறப்பட்ட கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். மாணவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டினை கொண்டு எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு. எந்த ஒரு நிபந்தனையின்றி முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்றத கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வாங்கக்கூடிய கடன் கூட்டுறவு வங்கிகளில் போது அங்கேருந்து சுய உதவி குழுக்கள் கடனை நிர்வகிக்கும் அமைப்பு. இதனாலேயே குழுக்களின் செயல்பாடுகள், மதிப்பாய்வுகள் அனைத்துமே தெரிவிக்கப்படுகிறது. அங்கேருந்து உறுப்பினர்கள் தனித்தனி நபர் மற்றும் ஆதார் மற்றும் தொழிலை தீர்வுகள் கட்டாயப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க பார்த்திங்கன்னா தற்சமயம் அடுத்தடுத்த தகவல் வந்திருக்கு. அடுத்து கள ஆய்வுக்கு தயாராகுங்கள். உண்மையான பயனாளிகளை கண்டறிய இணைய பதிவாளர்கள் மூலம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நடத்தப்படும். குழுக்கள் தயாராக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க.